Hi guys, welcome back to Mr. YouTube Talkers and இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கமெண்ட்ல ஒருத்தர் டெஸ்லா கார்ஸ் பத்தி வீடியோ போடணும்னு கேட்டிருந்தாரு. சோ அவருக்காக தான் இன்னைக்கு டெஸ்லா கார் பத்தி பேச போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் and ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவர் பேர் பாத்தீங்கன்னா அரவிந்த். இவர் பேர் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இவர் தான் ஹரிகரன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா டெஸ்லா கார். அதோட நம்ம கம்பேர் பண்ண போறோம் என்னன்னா ஃபியூயல் கார், அதாவது டெஸ்லா கார் விசஸ் ஃபியூயல் கார். ஓகேங்களா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் எது பெஸ்ட், எது ரேட்டு கம்மியாக வரும், எது நல்லா இருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி நம்ம டெஸ்லா கார்ஸ்னா என்ன அரவிந்த்? டெஸ்லா கார்ஸ்னா என்ன? இப்போ டெஸ்லா கார்ஸ் இப்போ நார்மல் கார்ஸ்னு எப்படி ஓடுதுன்னா ஒரு பெட்ரோல் டீசல் போட்டா ஓடுது நார்மல் கார். ஓகே, இப்போ டெஸ்லா கார்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே வித்தியாசமா கரண்ட்ல ஓடும். கரண்ட்ல இது வந்து இப்பதான் புதுசா கண்டுபிடிச்சாங்க, இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஃபேமஸா இருந்தாரு, நிக்கோலா டெஸ்லான்னு ஒருத்தர். அவர் கண்டுபிடிச்சாரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. பட் அது அவ்வளோக்கா வரவேற்பு இல்ல அப்போ. ஏன்னா அப்ப வந்து பெட்ரோல் கார் வந்து தான் இது பவர்ஃபுல். இப்பதான் பெட்ரோல் ஏறிச்சுல, அதனால பட் அந்த கரண்ட் கார் தான் வருது. ஸோ ஓகே, நம்ம கண்ட்ரியில இந்த கார் இருக்கா? போயிட்டு இருக்கா? இல்ல, நம்ம கண்ட்ரில பாத்தீங்கன்னா இப்ப அந்த கார் இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து அதுக்கு இம்போர்ட் பண்ணணும். இருக்கு, ஒரு சில பேர்கிட்ட இருக்கு, இருக்குதான் சொல்லணும். ஆனா நிறைய பேர்கிட்ட, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்டே இல்ல. ஒரு பணக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா, கோடீஸ்வரர்கள், அவங்க கிட்ட ஒரு 2-3 பேர். சரி ஓகே, வேற கண்ட்ரில யூஸ் பண்றாங்களா இந்த காரை? பண்றாங்க. சரி ஓகே, இதுக்கு பேட்டரி எல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க? இதுக்கு பேட்டரின்னு பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரின்னு ஒன்று இருக்கும். லித்தியம் அயன் பேட்டரினா சின்னதா இருக்கும்ல, நம்ம இதுக்கெல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, எதுக்கு? கிளாக்கு, அப்புறம் வந்து டெய்லி பர்பஸ்க்குலாம் போடுவோம் பாத்தீங்களா, சின்ன பேட்டரி, அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் சொல்லு, அவ்வளவு பெரிய காருக்கா? ஆமாங்க, இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரே பேட்டரியா ஃபுல்லா போறதுக்கு பதில் சின்ன சின்ன செல்லா கார் ஃபுல்லா அடிக்க வச்சு அது வந்து பவர் சோர்ஸ் எடுத்தோம்னா வெயிட் எல்லா காருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ வந்து ஒரே இடத்துல வெயிட் இருக்காம ஃபுல் காருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா, இப்ப நீங்க ஒரு மலை மேடு இருக்கிற இடத்துலயோ சாய்வு இருக்கிற இடத்துலயோ கார் எடுத்து போறோம்னா, இப்ப ஒரே பக்கம் வெயிட் இருந்தா அப்படியே கவுண்ட் காரு. இப்ப எல்லாத்துக்கும் வெயிட் இருந்ததுன்னா ஒன்னும் ஆகாது, கரெக்டா போயிடும். சோ ஓகே, அப்ப சின்ன நம்ம ரிமோட்ல போடுவோம் பாத்தீங்களா செல்லு, அந்த செல்ல தான் கார் போதான். சரி போட்டோம். அது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி. ஓ ஓகேங்க, ஓகேங்களா. அப்ப தீந்துச்சுன்னா சார்ஜ் போடணும் வேண்டியதுதான். நீங்க அந்த டெய்லி பர்பஸ் 10 ரூபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து ஃபுல்லா 7000 செல்லு மொத்தம் எடுக்கணும். 7000 சொல்லா? ஆமா, 7000 செல்லு கார் ஃபுல்லா எடுக்கணும். இல்ல 7000 செல்லு எடுக்கணும். இல்ல 1 இல்ல 2 இல்ல 7000 செல்லா. ஓகேங்களா, 7000 செல்லா எவ்வளவுங்க கார் நார்மல் சைஸ் தான். இந்த ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் இருக்கும்ல, அதுக்கு நடுவுல கேப் மாதிரி இருக்கும்ல, சீட்லாம் உட்காரும், அதுக்கு கீழ தான் அந்த செல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அப்ப சூப்பரா தான் இருக்கும். சின்ன சின்ன வச்சா நல்லா தான் இருக்கும். சரி, அப்புறம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டோம். சோ இது எவ்வளவு ஸ்பீடா போகும்? ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இப்ப நம்ம அட் பிரசன்ட்ல இப்ப பெட்ரோல் ஃபியூல் கார் இருக்குல்ல, ரேஸ் கார்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ரேஸ்ல எல்லாம் கார் போகும்ல, அந்த காருக்கு இந்த ஸ்பீடு ஈக்குவலா இருக்கும். எங்க ஒரு புழுவுறாரு, ஏமாத்துறாரு, புழுவுறாரு. காமெடி பண்றாரு. பாருங்க, உங்களுக்கு டவுட்டா இருந்தா கூகுள்ல போய் சர்ச் பண்ணிக்கோங்க, இல்ல யூடியூப்ல அதை பத்தி தேடி பாருங்க. இல்ல போய் பஸ் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி நிஜமா பாருங்க, நிஜமா தான் சொல்றீங்க? அவ்வளவு ஸ்பீட் போகும். 2 செகண்ட்ஸ்லயே 90 கிலோமீட்டர் டச் பண்ணிடுவாங்க. ஐயோ அப்பா, அவ்வளவு ஸ்பீடாங்க? நம்பலையா? நம்ப முடியல நிஜமா. இல்ல ரேஸ் கார் போற மாதிரி அந்த கார் கரண்ட் அடித்துக்கும் செல்லுதான் வைக்கிறாங்களாம், அதெல்லாம் தெரியல. பட் ஓகே, சூப்பரா தான் இருக்கு. ஓகே, சொன்னல வேணும்னா எல்லாரும் முடிச்சிட்டு போய் கேட்டுக்கோங்க. சரி, நம்ம எல்லாம் கேட்டுக்கலாம். சரி, இதெல்லாம் பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டு பார்க்கவே இல்லையா? ரேட் எவ்வளவு வரும்? ரேட்டா அது ஒரு கார் பொறுத்து. இப்போ ஒரு ரேட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்னல முன்னே, நான் இப்ப சொல்லல, இந்தியா வந்து இம்போர்ட் டாக்ஸ்னு ஒண்ணு இருக்குது. ஓகே, சோ இம்போர்ட் டாக்ஸ்னா இறக்குமதி வரின்னு. வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் இந்தியா இறக்குமதி பண்ணணும்னா அதுக்கு இறக்குமதி வரின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் கட்டணும். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்தந்த வரி இருக்குது. ஜிஎஸ்டி, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வரி, அந்த வரி, ரோட் டாக்ஸ் நல்லா இருக்குது, அதெல்லாம் கட்டணும். இப்போ இம்போர்ட் டாக்ஸ், இப்போ 40 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம்னா
அதுக்கு கார் 40 லட்சமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம இம்போர்ட் டாக்ஸ் எவ்வளவு கட்டணும் அதே 40 லட்சம் திரும்ப கட்டணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ 80 லட்சம் வரும் காரு. 80 லட்சமா? எங்க 80 லட்சம்? இத பாருங்க, ஏமாத்துறாரு. நிஜமா 80 லட்சம் தான் வருமா? இங்க பாருங்க, ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இவரு. நீங்க வேணும்னா போய் சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க கேட்டாலும் ஸ்பீடுன்னா அவ்வளவு தூரம் போகன்றாங்க, இப்படி போகன்றாங்க. ரேட்டை கேட்டா 80 லட்சம்ன்றாங்க. அது நான் இங்க பாரு, நம்ம ஃபியூல் காரு 5 இருந்து 4 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே வாங்கிட்டு போலாம். இருங்க நான் சொல்றேன். இப்போ ஃபியூல் கார் நம்ம இந்தியாலயே தயாரிக்கிறாங்க, இந்தியாலயே தயார் பண்றாங்க, இந்தியாலயே நம்ம யூஸ் பண்றோம். சரி, உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இம்போர்ட் டாக்ஸ்னால ஒரு சில ப்ராடக்ட் வந்து விலை அதிகமா இருக்கு. இப்போ ஐபோன் எடுத்துக்கோங்க, அமெரிக்கால இருந்து தான் வருது. ஆமா, ஐபோனோட விலை எத்தனை? ஸ்டார்டிங்கே 50க்கு மேல தான் வருது. 1.5 லட்சம். 1.5 லட்சமா? ஏன்னா 50,000 ரூபாய்க்கு வாங்கிடுவேன். 1.5 லட்ச ரூபா. அப்போ ஐபோன் நியூ மாடலா? ஐபோன் 12 ஏதோ 12 ப்ரோவா ஏதோ ஒண்ணு. அது வந்து 1.5 லட்ச ரூபா, 1,50,000 அந்த மாதிரி. ஏன்னா அது அமெரிக்கால இருந்து தயார் பண்றாங்க, இந்தியால இம்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பெட்ரோலோட விலை எவ்வளவு? பெட்ரோலே லிட்டர் 100 ரூபான்றாங்க. 100 ரூபா. ஏன்னா இந்தியால தயாரிக்கல, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்க, அதனால எல்லாம் டாக்ஸ் போடுறாங்க. 100 ரூபா. வெளிநாட்டுல பெட்ரோல் லிட்டர் எவ்வளவு தெரியுமா? 1 ரூபாய்க்கு கீழே தான். 80 பைசா 60 பைசா தான் இருக்கும். 1 ரூபாய்க்கு கீழே தானா? சவுதி எல்லாம் போய் பாருங்க. ஆமா, சவுதியில தான் இருக்கு. 60 பைசா இல்லைன்னா 20. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா 51 ரூபா தான் பெட்ரோல் லிட்டர் இருந்தா. நம்ம 51 ரூபா 1 ரூபான்றாங்க. இப்பெல்லாம் இருந்தா நம்ம வண்டி எடுத்து சுத்திட்டே தான் இருக்கும். இப்பதான் 100 ரூபான்றாங்க. சரி, பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தோம். சரிங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அதாவது இதை எப்படி வேலை செய்யுதுன்றது இதை கேட்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ நார்மல் ஃபியூல் கார் பாத்தீங்கன்னா டீசல் ஊற்றலாம், பெட்ரோல் ஊற்றலாம். அது வந்து இன்ஜின் இருக்கு, ஐஸ் இன்ஜின். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஓடுனால மோட்டர் வைப்பாங்க. இதுக்கு வந்து இண்டக்ஷன் மோட்டரும் ஒரு பேர், இண்டக்ஷன் மோட்டர் வைப்பாங்க. இந்த இண்டக்ஷன் மோட்டர் வந்து ஏசில தான் ஓடும். ஸோ ஏசில ஓடுறதுனால நம்ம வந்து செல்லுல இருந்து வர டிசி கரண்ட் வந்து ஏசி மோட்டருக்கு செட் ஆகுது. ஸோ வந்து நடுவில் இன்வெர்டரும் வைப்பாங்க. இன்வெர்டர் வந்து அப்படியே டிசியை ஏசியா மாத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், என்ன தெரியுமா? இப்போ வந்து நம்ம ஃபியூல் கார்ல இப்போ இன்ஜினுக்கு போற பெட்ரோலை ஆக்சிலேட் பண்றோம்னா, இப்போ தேவையான பெட்ரோலை கம்மி பண்ணி அதை இன்ஜினுக்கு கொடுக்கும். அப்போ வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இந்த மோட்டருக்குலாம் பாத்தீங்கன்னா சுவிட்ச் போட்டா அது பாட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஓடும். அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்கலாம். கரெக்டாங்களா? இந்த ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கேட்கலாம். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா, ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கும். ஏசி கரண்ட்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை கட்டுப்படுத்துறது மூலமா இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக்சிலேட்டர் அதுதான். அவ்வளவுதானாங்க? இதானா? இவர் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற எதாவது இருக்கா? அப்ப நீங்க பிசிக்ஸ்ல வீக் நினைக்கிறேன். சரிங்க, ஆமாங்க, நாங்க பிசிக்ஸ்ல வீக் தான் நிஜமாவே. ஓகேங்களா? அவ்வளவுதானாங்க. சரி, இவர் சொல்லிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிஜமா பிசிக்ஸ்ல வீக் தான் அதே சொல்றேன். ஓகேங்களா? மற்றபடி அவ்வளவுதான். அப்ப நம்ம ஃபியூல் கார், டெஸ்லா கார் பத்தி பார்த்தோம். இப்போ ஃபியூல் கார், இது ரெண்டுக்கும் கம்பாரிசன் பார்க்கலாம். சொல்லுங்க, இது ரெண்டுக்கும் அப்படி என்ன கம்பாரிசன் ஃபர்ஸ்ட்? மெயினா ஃபியூல் காருக்கும் டெஸ்லா கார்ஸ்க்கும் மெயினா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபியூல் கார் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கு பெட்ரோல் ஆர் டீசல் ஏதோ ஒன்று. அந்த கார் என்னவோ அதுக்கு டீசல் போடுறோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஆனா அந்த டெஸ்லா கார்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல் பண்ணோம்னா ஒரு 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஆகும் ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு. ஸோ இதோட மைலேஜும் இருக்கும்ல, இதோட ஃபுல் மைலேஜ், அதாவது ஃபுல் சார்ஜ் பண்றோம்னா எவ்வளவு கிலோமீட்டர் டோட்டலா போகும் பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸ் தான் போகும். அவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா 100 கிலோமீட்டர்ஸ் போகும் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க 12 மணி நேரம் சார்ஜ் பண்றோம்னா 4 மணி நேரம் தான் டிராவல் பண்ண முடியும் 400 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஆனா இது அப்படி இல்லை, போற மாதிரினா எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு எங்க நிற்கிறதோ திரும்ப டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நம்ம போகலாம். டக்கு டக்குன்னு வேலையாகும் அந்த ஃபியூல் கார்லாம். ஆனா அது மட்டும் இல்லாம இப்போ இந்தியாவில் அது வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். டெஸ்லா கார்ஸ்லாம் நான் சொன்ன பாத்தீங்கன்னா கோடி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரினா அதுக்கு எலக்ட்ரிக் பம்புன்னு ஒன்று வேணும். இப்போ பெட்ரோல் பங்க் எலக்ட்ரிக் பம்ப் வேணும். அப்பதான் எங்க போய் கார் ஷட் டவுன் ஆனாலும் இப்போ பெட்ரோல் சார்ஜ் ஃபுல்லா காய நின்னாலும் அங்க எங்கேயாவது பக்கத்துல பம்ப் இருந்ததுன்னா பிடிச்சி ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுதாங்க இதுக்கு ரெண்டு கம்பாரிசன். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 8 இருந்து 12 மணி நேரம் நம்ம சார்ஜ் போகணும். அப்படி நம்ம ஃபோன் 8 இருந்து 12 மணி நேரம் சார்ஜ் பண்ணுறோம், 4 கிலோமீட்டர் போகும். இது பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். பட் எது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா கார் தான் நல்லது. அதாவது ஃபியூல் கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏர் பொல்யூஷனாக இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியல, வெளியே போறப்பெல்லாம் ரொம்பவே ஏர் பொல்யூஷனா இருக்கு. குளோபல் வார்மிங் வேற ஆகுது, ஓசோன் லேயர் வேற ஓட்டையெல்லாம் வருதான். ஸோ என்னங்க இதெல்லாம் பட்
டெஸ்லா கார் தான் சூப்பரா இருக்கும். ஆனா ரேட்டு தான் எகிரிட்டே போகுதுங்க. பாருங்க ரேட் எகிரிடுச்சுன்னா இப்போ ஓசோன் லேயர்ல வாட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எத்தனை கோடி வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், வாட்டர் போய் பஞ்சர் போட முடியுமா? அது போட முடியாது. அதான் ரேட்டை பாக்குறதுக்கு பதிலா இது பண்ணலாம். நம்ம கிட்ட சாதாரணமா எவ்வளவு காசு இருந்தாலும் பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை வாங்க முடியாது. கரெக்டுங்க, அதுவும் கரெக்ட் தான். ஆனா என்ன ஃபியூலுக்கே எங்க பெட்ரோல் காசு போட முடியல. இதை வேற இந்த கரண்ட் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஏறிடும். பட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா பார்த்தீங்கன்னா டெஸ்லா கார் தாங்க நல்லது. இதை நம்ம சீக்கிரமே அவர் ஆமா எலான் மஸ்க் இந்தியாவில் இப்போ கம்பெனி வைக்கலாம்னு சொன்னாருங்களா? அது குட் கொஸ்டின் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ இலான் மஸ்க் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இலான் மஸ்க் கேட்டிருக்காரு, நீங்க இம்போர்ட் டாக்ஸ் அதிகமா இருக்கிறனால தானே இம்போர்ட் பண்ண முடியல, நிறைய பேர்கிட்ட வாங்க முடியல, நார்மல் மக்கள் கிட்ட எல்லாம் வாங்க முடியல, சோ நீங்க இந்தியாலே ஏன் கம்பெனி வச்சு கார்ல மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் வந்துட்டு இலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப இந்தியால வைக்கிற மாதிரினா அங்க அந்த கம்பெனில தான் ஏசியா ஃபுல்லும் எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு வந்து இலான் மஸ்க் வந்துட்டு நோ வேண்டாம், இந்தியால வைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இல்ல வைங்க அப்படின்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் ஆயிட்டு நம்ம இந்தியா கவர்மெண்ட் கிட்டே நியாயம், நம்ம இந்தியா பக்கம் நியாயம் இருக்கு. கரெக்டுங்க. பட் இங்க வச்சானா டெஸ்லா கார் வந்துருச்சுன்னா நல்லதுதான், ஏர் பொல்யூஷன் இருக்காது. சொல்ற மாதிரி ஓசோன் லேயர்ல பஞ்சர் போடணும்னு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம வேணா செடிகளை வேணா வைக்கலாம். செடிகள் வச்சா ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கரெக்ட். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஓசோன் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். இப்போ போன் ரீசெட் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஓசோன் லேயர் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். இப்போ நீங்க செடிகளை வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து என்ன செடிகள் என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுமா, அது ஓசோன் லேயர்ல போய் பண்ணதுன்னா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் எதிர்பார்க்கலாம். எங்க செடி வச்சா செடிக்கே சேஃப்டி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் செடி நாங்களாம் வச்சுட்டு தான் இருக்கிறோம் நாங்க, ஓகேங்களா? என்ன பண்றாங்கன்னா அதுக்கு செடிக்கே சேஃப்டி இல்லை. நாங்க லாஸ்ட் டைம் கூட போன வாரம் கூட வச்சோம், ஒரு செடி வச்சோம். என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்க வந்து அப்படியே குடிச்சிட்டு அப்படியே உடச்சு விட்டாங்க செடியை, அது மேல கீழே விழுந்து கிடக்குறாங்க. ரியலாங்க நாங்க சொல்றோம். போன வாரம் தான் நாங்க ஒரு செடி வச்சோம், செடி தான் வச்சோம். நாங்க ஒரு வாரம் தான். அங்க என்ன ஆச்சுன்னா நான் தூங்கிருக்காரு ஆழ்த்தலான்னு பார்த்தோன்னா உடஞ்சிக்கிறது. யாரும் அந்த கேமராவில் பார்த்தா அந்த மாதிரி குடிச்சிட்டு அந்த செடி மேலே உளுந்து கிடக்குறாங்க. செடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் நல்லா வந்துச்சு, உடச்சு விட்டாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா? இப்போ செடிக்கே இது இல்லை. செடி நீங்கள் வைக்கிற மாதிரினா சேஃப்டியாக நம்ம எல்லாம் வச்சு தான் வைக்கிறோம். பட் நம்மளுக்கே இது சேஃப்டி இல்லாத செடிக்கும் சேஃப்டியே இல்லை. பட் ஆனால் எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒரு செடி அப்துல் கலாம் எப்படி சொன்னார், அதாவது விவேக் சார்லாம் எப்படி வச்சாங்க, அந்த மாதிரி நீங்களும் செடி வைங்க, ஓகேங்களா? செடி வச்சு சலுப்பு இருக்கும் தான், என்ன அப்புறம் வாங்கிட்டு வரோம், எங்கள் சலுப்பு இருக்கும். சலுப்பெல்லாம் போட்டு ஒரு செடியாச்சும், ஒரு வீட்டுக்கு ஒரு செடியாச்சும் வைங்க. பாருங்க அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க இந்தியா, ஓகேங்களா? ஒரு செடியை வச்சு நீங்கள் வைங்க, இந்தியாவே பச்சை பசுமையா இருக்கும், ஓகேங்களா? செடி வச்சு ஓகேங்களா? 1 கோடி மரக்கன்றுகள் நடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, ஒரு பிளான் வச்சிருந்தாங்களா, கிரீன் கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அவரால் அதை நிறைவேற்ற முடியல. அவரோட ரசிகரா நம்ம தான் நிறைவேற்றணும். ஆமாங்களா? நீங்களும் நிறைவேற்றுங்க, நாங்களும் நிறைவேற்று. நாங்க ப்ரூஃபாவே நாங்க உங்களுக்கு வீடியோ பிளாக்ல போட்டுடுறோம், ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே போடுறோம், அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் செடி வைங்க, அதுதான் நாங்கள் கேட்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு